வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு SSK டைம்ஸ். நம்ம வீட்டில் ஏதாவது சில பழைய பொருட்கள்லாம் இருக்குது, ரொம்ப நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும். எஸ்பெஷலி எங்கேயாவது கொடுத்து ஒரு அமௌண்ட் கிடைச்சா கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இது பழைய பொருட்களுக்கு மட்டும் பொருந்தாது. ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பழைய காயின், அதில் 5 பைசா 10 பைசா இல்லை பழைய 50 பைசா இப்போலாம் அது பிரயோஜனத்துக்கே இல்லையே, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஏன் அப்படின்னா அப்படி சில பழைய காயின் இல்லை சில ரேர் காயின் இல்லை ரேர் ரூபா நோட்டுன்னு சொல்கிறதுக்கு பல லட்சம் ரூபாய் இன்னைக்கு மதிப்பில் இருக்க. நம்மளே நினச்சா கூட அதை விற்று பல லட்சம் ரூபாய்கள் நம்ம வாங்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் உங்கள் மனசில் இருக்கிற ஒரு டவுட் என்னென்னா, அந்த பழைய காயின்லாம் போய் இப்போ யார் வாங்க போகிறா, எதுக்காக வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு தோணும் இல்லையா? ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஆக்சுவலாக ஒரு 4 தலைமுறைக்கு முன்னால் உள்ள ஒரு வாட்ச். அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா பழைய வாட்ச், ரொம்ப பழைய வாட்ச். கீ கொடுத்தா தான் ஓடும். அது ஒருத்தரோட வீட்டில் இருக்கு. அவர் அது என்ன பண்ணேன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாரு, இது விற்று எங்கேயா காசாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டு கடையில் கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த சேட்டு என்ன சொல்கிறாரு, அரே பாய், என்ன பாய் இவ்வளோ பழைய வாட்சை கொடுக்க, அது எனக்கு பிரயோஜனமே கிடையாதா? சரி, ஓகே, கொடுத்துட்டா, நான் யாருக்காவது தள்ளி விட பார்க்குறேன், அவர் 100 ரூபாய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வாட்சை கொண்டு வந்தவருக்கு ஒரு டென்ஷன், என்ன வெறும் 100 ரூபாய் சொல்லணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாட்சை வாங்கிட்டு ஒரு வாட்ச் கடையில் கொண்டு போய் விற்கிறாரு. அப்போ அந்த வாட்ச் கடைக்காரன்னு சொன்னால், பரவாயில்லையே, 4 தலைமுறைக்கு உள்ளான வாட்ச் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு 4000 ரூபாய் நான் கொடுக்கலாம், என் கடையில் ஷோக்கு நான் வச்சுப்பேன், 4000 ரூபாய் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் தான் இந்த வாட்ச் கொண்டு வந்தவருக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த வாட்சுக்கு நிறைய வேல்யூ இருக்குது, ஆனால் எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மியூசியமுக்கு கொண்டு போகிறாரு. அந்த மியூசியமில் உள்ள சொல்கிறாங்க, 4 தலைமுறைக்கு உண்டான வாட்சை ஷோக்கு வச்சா நிறைய மக்கள் பார்ப்பாங்க, நிறைய பேர் எங்கள் மியூசியமுக்கு வருவாங்க, நான் உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ ஒரு பொருள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் அதுக்கு உண்டான மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நம்மளுடைய காயின், பழைய ரூபா நோட்டுக்கும் பொருந்தும். அந்த வகையில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய காயின்ஸ்லாம் உங்கள் வீட்டில் இருக்குது, உங்களுக்கு பிரயோஜனப்படலை, இல்லை ஏதோ சில பேர் சொல்கிற மாதிரி ஃபேன்சியான நம்பர் வச்சா, இல்லை ஃபேன்சியான சீரியல்ஸ் நம்பர் வச்சா ஒரு ரூபா நோட்டெல்லாம் உங்ககிட்ட இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஈஸியாக விற்று 1000 இல்லை லட்ச ரூபாய் கூட நம்ம சம்பாதிக்கலாம். அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் நான் ரொம்ப நாள் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா இது மாதிரி சில தகவல்கள் அடிக்கடி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உபயோகமாக இருக்குது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா நம்ம வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய நாணயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கலாம், அது உங்ககிட்ட கூட கையில் இருக்கலாம். அதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஆன்லைனில் அதை ரொம்ப ஈஸியாக விற்கலாம். முந்திலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயின் சேகரிக்கிறவங்களோ இல்லை மியூசியமில் இருக்கிறவங்களோ இந்த காயின்ஸை நிறைய வச்சு பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்களோ ஆட்களை தேடி அலைவாங்க, கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னைக்கு இணையதளம் மூலியமாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய பழைய காயின்ஸை நீங்கள் விற்கலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னால் லாஜிக்காக ரியல் டைமாக நான் உங்களுக்கு சில வீடியோவும் ஃபோட்டோவும் காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காயினுக்கு எவ்வளோ ரூபா கோட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரூபாய்க்கு அது போகுது அப்படிங்கிறத லைவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ பாருங்கள். இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது லாஜிக்காக உண்மையாகவே ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்தது. அது என்ன வெப்சைட் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, காயின் பஜார் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 2 ரூபா காயின், ஆக்சுவலாக 2 ரூபா காயின் இப்போ கூட புழக்கத்தில் இருக்க தான் செய்யுது. 2 ரூபா காயின் அதை எவ்வளோ ரூபா கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். முதல்ல 4500 கோட் பண்ணிவிட்டு அப்புறம் அடிச்சுட்டு சும்மா பர்பஸ்ஃபுல்லாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி 3400 அப்படின்னு சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன, எக்ஸ்ட்ரீம்லி ரேர் 2 ரூபீஸ் ஏர்ஃபோர்ஸ் காயின், இயர் 2004. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, ஒரு ஏர்ஃபோர்ஸ் படம் இருக்கிறதுனால இது ரேர் காயின் அப்படின்னு சொல்லி இதை கோட் பண்ணி விற்க ட்ரை பண்ணுறாங்க. இது 3400 போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா அந்த காயின் வச்சிருந்த ஒரு பர்சன். அடுத்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ பாருங்கள். இதில் என்ன அப்படின்னா, இது அந்த 1 அணா 2 அணான்னு சொல்லுவாங்க இல்லையா? இது நான் 90s 70s கிட்ஸுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 1 அணா 2 அணாக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு ரொம்ப 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 ஜாஸ்தி. அது நிறைய இடத்துல கிடைக்குமா அப்படின்னு தேடுறாங்க. நீங்கள் இப்போ கிராமங்களில் இல்லை உங்கள் தெரிஞ்ச ஏதாவது பழைய ஃப்ரெண்டு இல்லை யாரோ பழைய ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பழைய பொட்டியை திறந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி அணா கணக்கில் உள்ள காசெல்லாம் இருக்கும். அதுக்கு அமௌண்ட் எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 25,000 ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப ரேர். ஸோ நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ரூபா பழைய காயினுக்கு தான் வேல்யூ இருக்கும் போல அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை. இப்போ கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா புது ரூபா நோட்டு இல்லை புது ரூபா சீரியஸான நோட்டு இருக்கு இல்லையா, ஒரு கட்டாக தருவாங்க இல்லையா, அதில் அடுத்தடுத்த சீரியல் நம்பர் இருக்கிறதையும் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ₹2 நோட்டு கட்ட வந்து கோட் பண்றாங்க. அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. மன்மோகன் சிங் ₹2 பாக்கெட் சீரியல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஒரு ₹2 கெட்டு, அதுல வந்து பாக்கெட் சீரியல் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த நம்பர் இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்மோகன் சிங் டைம்ல வந்து அச்சிடப்பட்ட அந்த ரூபா நோட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிடுறாங்க. இந்த ரூபா நோட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இல்ல ஒரு ₹100 நோட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ₹2. ஸோ அது உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுல வந்து பாருங்க, ₹2600 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ₹2600 வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இப்ப அடுத்தது வந்து இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து காயின் பஜார் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். நெறைய பேருக்கு இது வந்து நல்ல பிரசித்தமா இருந்திருக்காது. யூ மே நாட் நோ தட். பட் நல்லா நெறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு வெப்சைட் இந்த OLX அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுல கூட அந்த பழைய பொருட்கள விக்கிற மாரி, நம்மளால வந்து நம்மளுடைய பழைய காயினே ஒரு நோட்ட விக்க முடியும். இப்ப நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ப்ளே பண்றேன். நீங்க கொஞ்சம் பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ரேர் காயின் அப்படின்னு சொல்லி பழைய கால்னா காசெல்லாம் பாருங்க. எவ்வளோ ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ₹42,000 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது நெறைய பழைய காயின் லைக் 1 பைசாவா இருக்கலாம். இல்ல 1 அணா அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்து இன்னொன்னு பாருங்க ₹2,000 பழைய பிரிட்டிஷ் இந்தியன் காயின். அடுத்தது ஒரே ஒரு பிரிட்டிஷ் இந்தியன் காயின் 1907ஆம் ஆண்டு அச்சடிக்கப்பட்ட காயின் ₹10,000. அடுத்து சில காயின்ஸோட ரேட் எல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹35,000 வரைக்கும் வந்து என்னன்னா கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம 90ஸ் கிட்ஸ் 80ஸ்லாம் ஃபேவரான 10 பைசா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1946 இந்தியா சுதந்திரம் வாங்குனப்போ அச்சிடப்பட்ட ஒரு காயின். இதுக்கு விலை பார்த்தீங்கன்னா, ₹65,000 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்ததெல்லாம் வந்து ஒரு சாம்பிளா லைவா ரியல் டைம்ல இருக்கிற சில வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ். இதுல வந்து மக்கள் வந்து அமௌண்ட் வந்து கோட் பண்ணி குடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து இந்த வீடியோலயும், ஃபோட்டோலயும் பார்த்தது வந்து ஒரு 2 வெப்சைட் தான். காயின் பஜார் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். அப்புறம் வந்து OLX அப்படிங்கிற வெப்சைட். இத தாண்டி சில வெப்சைட்ஸும் இருக்கு. நீங்க இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது என்னென்னலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OLX அப்படின்னு இருக்கு. அப்புறம் eBay அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அப்புறம் இந்தியன் காயின் மில் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அலாங் வித் திஸ் நீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இத்தனை வெப்சைட்லயுமே வந்து என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற காச கொண்டு போய் ஒரே ஒரு காசு தான் இருக்கு. இல்ல வந்து ஒரு 5 காசு தான் இருக்கு அப்படின்னா, அந்த 5 காசையுமே 5 வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொண்டு போய் கோட் பண்ணலாம். அப்படி கோட் பண்ற பட்சத்துல ஏதாவது ஒரு வெப்சைட்ல இருந்து ஒரு ஒரு பையர் வந்து உங்ககிட்ட அந்த காயின வந்து விலை பேசலாம். அந்த விலைக்கு தகுந்த மாரி நீங்க குடுத்துறலாம். இப்ப இதுல இன்னொரு சின்ன லாஜிக் இருக்கு. நான் என்னன்னு சொல்றேன். சப்போஸ் நீங்க வந்து ஒரு காயின வந்து இப்ப நீங்க பார்த்தீங்களா 25,000 30,000த்துக்குலாம் போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்படி நீங்க போடுறீங்க. சில பேர் வந்து 25,000 இல்ல 20,000த்துக்கு நீங்க தரீங்களா? அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க அப்படியும் கூட குடுக்கலாம். இல்ல அப்படின்னா சொன்ன மாரி தான் அடிச்சுட்டு டிஸ்கவுண்ட் குடுக்குற மாதிரி நீங்க ஒரு லாஜிக்கலா அடிச்சுட்டு, பக்கத்துல வந்து இன்னொரு அமௌண்ட்ட கோட் பண்ணி கூட குடுக்கலாம். அப்புறம் இப்படி கோட் பண்றப்போ இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனைய நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆக்சுவலா இதன் மூலியமா ஃபேக்கா ஃப்ராட் பண்றவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் உதாரணமா நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். என்னன்னா, இந்த ஐடியா நல்லா இருக்கே! ஒரு வெப்சைட்ல போய் ஒரு ₹2,000 ஒரு காயின வாங்கிட்டு, இன்னொரு வெப்சைட்ல கொண்டு போய் நான் அத இன்னும் ₹4,000 நான் வித்துறலாமா? அதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே! இப்படி நான் பண்ணலாமே! அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா பண்ணலாம். இந்த மாரி ஆட்டிட்யூட் இருக்கிற பீப்பிள ஏமாத்துறதுக்குன்னும் சில பேர் வந்து லைன்ல இருக்காங்க. ஆன்லைன்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே இது தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்களுக்கு காயின் அனுப்பி வைக்கிறேன். நீங்க முதல்ல எனக்கு வந்து பணத்த அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல வந்துட்டு UPI பேமெண்ட் மூலியமாவோ, இப்ப ரீசென்ட்டா ஃப்ராட் நெறைய நடக்கு இல்லையா? அதன் மூலியமாவோ, எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு பணத்த அனுப்புங்க. நான் உங்களுக்கு பார்சல்ல காயின் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சே நோ. பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பா 100% அது சீட்டா தான் இருக்கும். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க அமௌண்ட்ட கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், உங்களோட அந்த வெப்சைட்ல ஏதாவது ஒரு வெப்சைட்ல அமௌண்ட்ட நீங்க கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த ஒரு பையர் ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட அந்த காயின் வாங்கணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ வாங்கி, ஃபோன்ல பேசி, அவங்க யாரு உண்மையான ஒரு பையர் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நேர்ல பார்த்து மோஸ்ட்லி நேர்ல பார்த்து நீங்க வித்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப நல்லது. 3வது முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம். இன்னும் அது விக்கலையேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உண்டான பையர்ஸ் வந்து கொஞ்சம் ரேர். பையர்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்க காயின வாங்குறவங்க வந்து ரொம்ப ரேர் தான். அ டக்குன்னுலாம் காயின்ஸ்லாம் வித்துட்டே போயிட்டே இருக்காது. நீங்க போட்டு வச்சுட்டு அமைதியா இருங்க. உங்க ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருப்பீங்க இல்லையா? அதுல வந்து கண்டிப்பா வந்து யாருக்காவது காயின் வேணும் அப்படின்னா, உங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. 4வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு வேள எப்படி நினைக்கலாம்னா, நான் வந்து ரூ. 10,000 சொல்லியிருந்தேன். வந்து வெறும் 5,000க்கு தான் கேட்கறாங்க. ஸோ இது வந்து நம்ம குடுக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் அ ஒரு விஷயம் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு காயின இப்ப உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 1 பைசா இருக்கு அப்படின்னா, 3 வெப்சைட்லயும் 4 வெப்சைட்லயும் போய் அந்த 1 பைசாக்கு எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்க பாருங்க. மத்தவங்க எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க.
பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய காயினுக்கு வந்து விலை நிர்ணயிங்க. அப்பதான் என்ன ஆகும்னா, வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4, 5 வெப்சைட்ல தேடிட்டு கடைசியில ஒரு வெப்சைட்ட வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப ரூ. 10,000 உங்க வெப்சைட்ல இருந்து ரூ. 9,000 இருக்கு அப்படின்னா, ரூ. 1000 கம்மிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்கள தான் வந்து அவங்க அப்ரோச் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு டவுட் வரும். எப்படி வந்து இந்த காயின் எல்லாம் நான் வந்து அ விக்கிறதுக்கு வந்து அந்த வெப்சைட்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி Facebook, Instagramல வந்து ஒரு வீடியோ நீங்க ஷூட் பண்ணியோ, இல்ல ஃபோட்டோ செல்ஃபி எடுத்தோ, அத அப்படியே வந்து அப்லோட் பண்ணுவீங்களோ, அதே மாரி தான் நீங்க இங்கேயும் பண்ணணும். என்ன உங்கள வந்து ஒரு லாகின் பண்ண சொல்லுவாங்க. சைன் இன் பண்ண சொல்லுவாங்க. உங்கள மெயில் ஐடி வச்சு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க. OLX யூஸ் பண்றவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே ப்ராசஸ் தான் இங்க. மத்தபடி செல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ நீங்க அப்லோட் பண்ணி அமௌண்ட்ட என்டர் பண்ணாலே போதும். யாராவது ஒரு சிலர் வந்து உங்ககிட்ட அந்த காயின கேட்பாங்க. இந்த வீடியோ வந்து மெயினா உங்களுக்கு உங்க வீட்ல வந்து பழைய காயின் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இது மட்டும் இல்ல, இந்த தகவல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது தெரிவிக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின ஐடியா என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்கள சூப்பரா சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். டேக் கேர்.